இன்றைக்கி என்னென்னா வீரமாமுனிவர் இருக்கார்ல, அவரை பற்றின புக்கிலலாம் எங்கெங்க கொடுத்துருப்பாங்க தெரியுமா? எல்லா புக்லேயும் வீரமாமுனிவர் பற்றின குறிப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தொகுத்ததில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவுட் சோர்ஸுமே ஓகேவா, அவுட் சோர்ஸ் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் வீரமாமுனிவர் பற்றின எக்ஸாம்ஸில் கேட்கலாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவுமே நான் அங்கங்கே எழுதி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இப்போ ஃபுல்லாக பாருங்கள். வீரமாமுனிவர் பற்றின எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து தமிழ் ஓல்டு புக்கில் உள்ளது வீரமாமுனிவர் பற்றினது. இவரோட காலகட்டம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 1680 தான் இவர் பிறந்திருக்காரு. 1747 வந்து இவர் இறந்திருக்காரு. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ இவருடைய இயற்பெயர் என்னவா, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் தமது 30ஆம் அகவையில் சமய திருப்பணியாற்று தமிழகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. 30 வயசுனா இவர் பிறந்தது 1680. அதுலேருந்து 30 வருஷம் அப்படின்னா 1710 வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அதுலேருந்து அவர் இறக்கிற வரைக்கும் 1747 வரைக்கும் எங்கே இருந்திருக்காரு, தமிழகத்தில் தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் வந்து தமிழுக்கு வந்து நிறையா பணிகள்லாம் ஆற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவர் ஆங்கிலம், அப்புறம் எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவர் வந்து நிறைய மொழிகள் வந்து கற்று தேர்ந்தாலும் தமிழ் மொழியினால் தான் அவர் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இவர் வந்து தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என்ன முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இவருக்கு வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், தைரியநாதர் அப்படிங்கிறது அது பியூர் தமிழ் கிடையாது, தூய தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழில் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேர் வச்சுக்கிட்டார் அவருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீரமாமுனிவர் என்ன சூட்டி கொண்டார், தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு, வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்று தேர்ந்தார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. தமிழ் மட்டும் கற்றுக்காம மற்ற மொழிகள், பிற மொழிகளான தெலுங்கு, அப்புறமேட்டி வடமொழி, இந்த மாதிரி மொழிகளையுமே அவர் வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல. இவர் தமிழில் முதலாக சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. அகரமுதலி இருக்குல்ல, அகராதின்னு சொல்லுவோம், அது சதுரகராதி அப்படின்னு சொல்லிட்டு முதலில் வெளியிட்டது யாருன்னா இவர் தான். அதே மாதிரி தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றினார் அப்படிங்கிறாங்க. இவர் தேம்பாவணி, இது நம்ம ஃபேமஸாக தெரியும், நம்ம காலங்காலமாக ஸ்கூல்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்கிறது என்னது, தேம்பாவணி, தேம்பா கூட்டலணி தேன் கூட்டல் பா கூட்டலணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ தேம்பாவணி இவர் தான் இயற்றியிருக்காரு. தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அப்போ வந்து தமிழ்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பனை ஓலைகளில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான எழுத்துக்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எழுதுறதுமே வந்து அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் தான் சீர்திருத்தம் பண்ணி இங்கே எழுதியிருக்க பாருங்களேன். ஏ மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா அது ஏ அப்படின்னும், வெறும் ஏன்னு மட்டும் போட்டால் அது வந்து நெடில் எழுத்தை குறிக்கும், ஏ அப்படின்னு சொல்லிட்டு நெடில் எழுத்தை குறிக்கும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீர்திருத்தம் பண்ணது யார் அப்படின்னா இவர் தான். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஏன்னு போட்டால் அது ஏவையும் குறிக்கும், குறிலையும் குறிக்கும், நெடிலையும் குறிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் சீர்திருத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த குறில், நெடில், இந்த வித்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நிறைய நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இவர் தமிழில் வந்து தனி வரி வடிவத்தை வந்து திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் சொல்கிறாங்களா, அது ஓகே. நெக்ஸ்ட்டு தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். இது வந்து கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினாக பார்த்தீங்கன்னா இந்த தொன்னூல் விளக்கம் கொஷினை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. எல்லா கொஷின் பேப்பர்லையும் இது இருந்திருக்கும். ஸோ தொன்னூல் விளக்கம்ங்கிற அந்த இலக்கண நூலை படைத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஓகேவா. அதே மாதிரி இந்த தொன்னூல் விளக்கத்தை இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொன்னூல் விளக்கத்தை வந்து சொல்லுவாங்க. திருக்குறள் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கங்களை இயற்றினார். அதே மாதிரி பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலையுமே இயற்றியிருக்காரு. அந்த நகைச்சுவை நூலில் வந்து நம்ம படிச்சிருப்போம், இல்லை கேட்டிருப்போம். அந்த நூலையுமே இவர் தான் இயற்றியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளர்கின்றது. வீரமாமுனிவர்
தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ராப்பி சேதுப்பிள்ளை. அவர் தான் வந்து வீரமாமுனிவரை பற்றி பாராட்டியிருக்காரு. அவரை பற்றின விஷயங்களை பாராட்டினது யாரு? ராப்பி சேதுப்பிள்ளை. அவர் யாரு? சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர். ஆமாம், அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இத்தாலி நாட்டை சார்ந்தவரா? ஆனாலும் நந்தமிழை கற்று தமிழ் இலக்கண இலக்கியங்களில் இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார். தமிழில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காரு. அதே மாதிரி முதல்ல அகராதியுமே இவர் தான் எழுதியிருக்காரு. என்னதான் என் தமிழ் மொழி தாய்மொழியாக இவருக்கு இல்லைனாலுமே தாய்மொழி மாதிரி தான் இவர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பி கொண்டிருக்கும். இதெல்லாம் வந்து தேவையில்லாது. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து அவுட் சோர்ஸ். சிற்றிலக்கியங்கள். இவர் படைத்த சிற்றிலக்கியங்கள் எது அப்படின்னா அடைக்கல நாயகி வெண்களிப்பா. என்னது? அடைக்கல நாயகி வெண்களிப்பா அப்படிங்கிறது இவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள். அதே மாதிரி கருணாகர பதிகம் அப்படிங்கிறது இவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் தான். அதே மாதிரி இவர் தான் முதலில் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான் இலக்கணம் வகுத்திருக்காரு. இதுவுமே வந்து 9th புக் 8th புக் அந்த மாதிரி புக்கில் இருக்கிற அந்த நூல் வெளி அப்படிங்கிறது. இவர் தேம்பாவணி அப்படின்னு எழுதினாரா? இது வந்து தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தோம்னா நமக்கு வாடாத மாலை அப்படிங்கிற பொருள் தரும். இதுவே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்தோம்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிற அந்த பொருள் தரும். என்னும் நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறாங்க. என்னதான் வந்து கிறிஸ்து அந்த இவர் இருக்கார்ல, இயேசுவோட அப்பா வந்து சூசையப்பர். ஓகேவா? அவருக்கு வந்து தமிழில் வளன் அப்படின்னு பேர் வச்சதே இவர் தான். தூய தமிழில் வளன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதும் இவர் தான். அந்த பேரையை வந்து நடைமுறைப்படுத்தினார். அதே மாதிரி இப்பெருங்காப்பியம் தேம்பாவணி அப்படிங்கிறது 3 காண்டங்களை கொண்டது. அதே மாதிரி 36 படலங்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணி. அப்போ தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைத்தது? 17ஆம் நூற்றாண்டில் படைத்தது. ஓகேவா? எல்லாமே இப்போ கொஷின், அதாவது எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம், நல்லா படிச்சுக்கணும். இக்காப்பியத்தை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சோ ஜோசப் பெஸ்கி. நம்ம வந்து ஏன் திரும்ப வருது அப்படின்னா இது வந்து புக்ஸில் வந்து 4-5 புக்கில் இருக்கிறதுனால திரும்ப வருது. திரும்ப படித்தா நமக்கு வந்து மண்டையில் நல்லா தான் ஏறும். ஸோ வந்து பிரச்சனை கிடையாது. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல். அதாவது தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டு. நெக்ஸ்ட், இதுவுமே வந்து இன்னொரு புக்கில் உள்ள ஆசிரியர் குறிப்பு. பெயர் என்ன கொடுத்துருக்காங்க? வீரமாமுனிவர். இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அதே தான். பெற்றோருக்கு பெயர் கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். கொண்டல் போபெஸ்கி அப்படிங்கிறது இவன் அப்பா பேர். அம்மா பேர் வந்து எலிசபெத் அப்படிங்கிறது. பிறந்த நாடு நான் சொன்ன மாதிரி இத்தாலியில் பிறந்தார். தமிழ் மொழி அவரோட தாய்மொழியாக இல்லை, ஏன்னா அவர் வந்து இத்தாலியில் பிறந்தவர். அறிந்த மொழிகள் அப்படின்னா இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், இந்த மாதிரி விஷயங்களை இவருக்கு அறிந்திருந்தார். இவருடைய சிறப்பு அப்படின்னா 30ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை தான் இவருடைய சிறப்பு அப்படிங்கிறாங்க. இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தோம்னா ஞானோபதேசம், அதே மாதிரி பரமார்த்த குருகதை, அதே மாதிரி திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கம் தான் என்னன்னு சொன்னால் குட்டி திருக்குறள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. கித்தேரி அம்மாள் அம்மானை, இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இவருடைய காலம் நம்ம வந்து காலம் 1680லேருந்து 1747 பார்த்தோம். ஆனால் டேட்டோட கொடுத்துருக்காங்க 8/11/1680லேருந்து 4/2/1747 வரைக்கும். நூல் குறிப்பு. தேம்பா கூட்டல் அணி, இது நம்ம முன்னாடி பார்த்தது தான். தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணினா தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை, மேலே பார்த்தது தான் இருக்குது. இது வந்து ஓல்டு புக், அதாவது 11th 12th ஓல்டு புக்கில் இருக்கும்ல, தேம்பாவணி இல்லைன்னா வீரமாமுனிவை பற்றிய குறிப்புகள் அதான் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தேன்பா கூட்டல் அணி இருக்குது, தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க.
அதுவும் இல்லாமல் இந்த தேம்பாவணி அப்படிங்கிறது இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு தான் இந்த தேம்பாவணி நடைபயில்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி கூட கேட்கலாம், தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவர் தான் இந்த தேம்பாவணியோட பாட்டுடை தலைவராகவும் இருக்கார். முன்னாடி பார்த்த மாதிரி அவரோட பேர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1710 வந்து தமிழகம் வந்தார். அவர் இறக்குற வரைக்கும் தமிழகத்தில் வந்து நிறையா தொண்டுகள் ஆற்றியிருக்காரு. அதே தான் கொடுத்த வீரமாமுனிவர் தமிழ் பணிகள் என்றும் நினைக்கற்பாலன. அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள், உரைநடை, அகராதி, மொழிபெயர்ப்பு, இலக்கணம், பெருங்காப்பியம் என்று தமிழிலக்கிய வரலாற்றில் அவரது பங்களிப்பு நிறைவேறக்கூடியது அப்படிங்கிறாங்க. இதுவுமே நார்மலாக உள்ளதுதான். கீழே பாருங்கள், இவர் திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை வந்து ஒரு புக்கு கொடுத்துட்டு இது யார் இயற்றினா அப்படின்னா வீரமாமுனிவர் தான். அதே மாதிரி முதலில் நூலில் இயற்றியுள்ளார். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படிங்கிறாங்க. திருக்குறளில் மொத்தம் 3 இருக்குது, அறத்துப்பால், பொருட்பால், அப்புறம் இன்பத்துப்பால் இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒரு முனிவர் தானே, முனிவர் மாதிரி இருக்கிறதுனால இன்பத்துப்பால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து மொழிபெயர்க்காமல் அறத்துப்பால், பொருட்பால் இது ரெண்டுத்தையும் மட்டும் தான் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையும் எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளை. அப்புலவர் பெருமான் இயற்றிய தேம்பாவணி காப்பியத்தினின்று நமது பாடப்பகுதி அந்த மாதிரி அந்த புக்கில் உள்ளது கொடுத்துருக்காங்க. இதுதான் அவுட் சோர்ஸ். ஓகேவா, இது வந்து நான் எழுதுனது அவுட் சோர்ஸ். இது என்னென்னா, இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர். இவருடைய ஆசிரியர் பேர் என்ன? மதுரை சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இவருடைய ஆசிரியராக இருக்கார். அதே மாதிரி இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். என்னென்னா அகராதியின் முன்னோடி அப்படிங்கிறாங்க. அகராதியின் முன்னோடி அப்படின்னா அது வீரமாமுனிவர் தான். அதே மாதிரி தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படிங்கிறாங்க. தமிழ் சிறுகதையின் முன்னோடியும் வீரமாமுனிவர். அதே மாதிரி தமிழ் உரைநடையின் தந்தை அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஃபாதர் ஆஃப் உரைநடைங்கிற மாதிரி உரைநடையின் தந்தைங்கிறாங்க. தமிழ் உரைநடையின் தந்தையுமே இவர் தான். அதே மாதிரி தமிழ் அகராதியின் தந்தையும் இவரை தான் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி தொகுப்பு பணி வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சிறப்பு பெயர்கள் வந்து வீரமாமுனிவருக்கு இருக்குது. அகராதியின் முன்னோடி, தமிழ் சிறுகதையின் முன்னோடி, தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் அகராதியின் தந்தை, தொகுப்பு பணி வழிகாட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் உள்ளது வந்து என்னென்னா, இது ஒரு ஸ்டோரி இருக்குது. திருச்சியை ஆண்ட மன்னர் யாருன்னா அவர் பேர் வந்து சந்தா சாஹிப். இப்போ தெரியும், திருச்சியை ஆண்ட மன்னர் பேர் தான் வந்து சந்தா சாஹிப். அவரை வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 2 monthsலேயே உரையாடுறதுக்காக 2 months 2 மாதங்கள்லேயே உருது மொழியை வந்து கற்றுப்பார். யார் கற்றுருப்பார்? வீரமாமுனிவர். அதாவது சந்தா சாஹிப், திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் இருக்கார்ல, அவரை வந்து பார்த்து பேசணும், உரையாடணும் அப்படிங்கிறதுக்காக 2 மாதங்களில் 2 monthsலேயே வீரமாமுனிவர் என்ன பண்ணிடுவார்னா இந்த உருது மொழியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட பேசுவாராம். 2 monthsலேயே உருது மொழி கற்றுக்கிறதா எவ்வளோ பெரிய விஷயம், அதை அப்போ பண்ணியிருப்பார். அதனால் சந்தா சாஹிப் வந்து வீரமாமுனிவருக்கு என்ன பேர் கொடுத்துருப்பாரு அப்படின்னா இஸ்மத்து சன்னியாசி. அதனால் அதை பாராட்டுற விதமாக சந்தா சாஹிப் வந்து இவருக்கு என்ன கொடுத்துருப்பாரு வீரமாமுனிவருக்கு அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாரு. இது வந்து பாரசீக மொழியில் இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு அர்த்தம். இதே தமிழில் இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தமா. இஸ்மத் சன்னியாசினா தமிழில் வந்து தூய துறவி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி அங்கே க்ரீன் கலரில் எழுதியிருக்கேன்னு 1726லேருந்து 1729 வரைக்கும் இந்த சந்தா சாஹிப், திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்புக்கு திவானா வீரமாமுனிவர் இருந்திருப்பார். 1726லேருந்து 1729 வரைக்கும் திவானா யாருக்கு திவானா இருந்திருப்பார்? வீரமாமுனிவர் சந்தா சாஹிப்புக்கு திவானா இருந்திருப்பார். அதே மாதிரி இஸ்மத் சன்னியாசின்னு புகழ்ந்தவர் யார்? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப். வீரமாமுனிவரை புகழ்ந்திருப்பார். இஸ்மத் சன்னியாசினா மீனிங் என்ன? தூய துறவி. அப்போ இஸ்மத் சன்னியாசினா அது என்ன லாங்குவேஜ், அது என்ன மொழி அப்படின்னா பாரசீகத்தில் இஸ்மத் சன்னியாசி, தமிழில் தூய துறவி.
இதான் வந்து அவரை பற்றின புக்கில் உள்ள கண்டென்ட். அதே மாதிரி அவுட் சோர்ஸுமே இதான் வந்து அதிகமான விஷயங்கள். ஸோ இதை பார்த்தாலே வீரமாமுனிவர் பற்றின எந்த கொஷின் கேட்டாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து ரிப்பீட்டடிவாக நான் அதிகமாக வந்து எந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த தொன்னூல் விளக்கம் சொன்னேன்னா, தொன்னூல் விளக்கம்னா குட்டி திருக்குறள்னு குறிப்பிடுறாங்கல்ல, அதுதான் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு டைம் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.